காலங்காத்தால அரிசி எடுத்துகிட்டு போய் நம்ம செவலக்கோழியை ஃபஸ்ட்டு திறந்து விட்ட ஃப்ரெண்ட்ஸ், தகர்த்து எடுத்து. அதுக்கப்புறம் நல்லா திறக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், டைட்டாக இருந்துச்சு. அப்புறம் திறந்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா சேவல் உள்ளேயே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குள்ளக்கோழி கூண்டுக்கு வந்துட்டோம். நம்ம குள்ளக்கோழி திறந்து விட்ட செங்கல்லாம் எடுத்து வச்சுட்டு பரிதாவை தூக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். குள்ளக்கோழி வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோடையில் கோழி கமுத்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி கோழி. அதையும் திறந்து விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோழியும் திறந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதுங்களும் ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம செவலக்கோழிக்கு அரிசி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் நம்ம கோழி வீடியோவே நிறைய பேர் பார்க்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம கோழிலாம் இறந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளைக்கழிச்சிலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோழி எப்பயுமே கையில் தான் சாப்பிடுவோம், ஏன்னா அது நம்ம ஃபேவரட்டான கோழி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கும் கையில் கொடுத்துட்டு நம்ம வேலையில் பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு இந்த தொட்டியில் கப்பீஸ் விட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு அடாப்ட் இதில் என்ன மீன் விடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.